Taste the Daily. தமிழகத்தில் நாளுக்கு நாள் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். அதனை நிரூபிக்கும் விதமாக தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திலும் குற்ற சம்பவங்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைய தினம் காவல்துறைக்கே ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடி காவல் நிலையத்தில் இன்று காலை பயங்கர வெடி சத்தம் கேட்டிருக்கிறது. அதிர்ச்சி அடைந்த காவலர்கள் வெளியே வந்து பார்த்தபோது காவல் நிலையத்தின் சுவர் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. அதிர்ச்சி அடைந்த போலீசார் தங்களது உயர் அதிகாரிக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். இதனையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன் உத்தரவின் பேரில் தடயவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்திருக்கிறார்கள். அந்த பெட்ரோல் குண்டு வீசியது யார் என்பது தொடர்பாக தொடர் விசாரணை இப்ப தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காவல் நிலையத்திலேயே பெட்ரோல் குண்டு வீசக்கூடிய இந்த சம்பவமானது காவலர்கள் மத்தியில் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியவுடன் பொதுமக்களிடையே ஒரு கேள்வி எழுதியிருக்கிறது. என்னவென்றால், காவல் நிலையத்திற்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த சேலம் மாவட்டம் எடப்பாடியில் உள்ள இந்த காவல் நிலையத்தில் காலை நடைபெற்ற இந்த சம்பவத்தின் மூலம் மற்ற காவல் நிலையத்தில் உள்ளவர்களும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இப்ப அந்த பெட்ரோல் குண்டு வீசியவர்கள் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்கான ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் நாம் குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டும் என்றால், காவல் நிலையம் இருக்கக்கூடிய பகுதியானது மக்கள் நெருக்கம் அதிகம் உள்ள பகுதி. அந்த இடத்திலேயே இது போன்ற சம்பவம் நடந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, காவல் நிலையத்தில் ஒரு குற்ற சம்பவங்கள் ஏதாவது நடைபெறாமல் இருப்பதற்காக அங்கு 24 மணி நேரம் கண்காணிக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் என்பது அரசு உத்தரவு. ஆனால் இங்குள்ள காவல் நிலையத்தில் அந்த கண்காணிப்பு சிசிடிவி கேமராக்கள் செயல்படவில்லை என்ற ஒரு தகவலும் தற்போது வெளியே இருக்கிறது. இதன் காரணமாக காவல் நிலையத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீசிய நபர் யார் என்பதை கண்டறிவதில் பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது இது தொடர்பான விசாரணை தொடங்கப்பட்டிருக்கிறது. பாலாஜி.